நடந்துகிட்டு இருக்கு. நீ திராட்சை ரச தொட்டியை பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. மரியக்கா, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன சொல்ற? பந்தியில பரிமாற திராட்சை ரசம் இல்ல. என்னது? ஆமாக்கா, எதிர்பாராம நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. மற்றதெல்லாம் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இந்த திராட்சை ரசத்தால சிக்கலா போயிடுச்சு. பந்தியில திராட்சை ரசம் பரிமாறலன்னா தலை குனிவா போயிடுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத எஸ்தர், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. கொஞ்சம் இரு வரேன். இயேசு, சொல்லுங்களம்மா. திராட்சை ரசம் தீந்து போச்சாம்பா. இன்னும் நிறைய பேருக்கு பரிமாற வேண்டியிருக்கு. அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே. இல்லப்பா, நீ கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஏய், யாருப்பாங்க? தம்பி, இங்க வா. என்னங்க வேணும்? இயேசு என்ன சொல்றாரோ அதே மாதிரி செய்யுங்க. சரிங்கம்மா. இங்கே கல் தொட்டிகள் இருக்கின்றனவா? 6 தொட்டி இருக்குதுங்க. அவைகள் எவ்வளவு கொள்ளும்? ஒன்னொன்னு 2-3 குடம் கொள்ளுங்க. சரி, இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். போதகரே, நீங்க சொன்ன மாதிரி எல்லா தொட்டிகள்லையும் தண்ணி நிரப்பியாச்சு. இப்போது ஒன்று பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள். ஐயா, பந்தி மேற்பார்வையாளரே. என்னப்பா? பந்தியில பரிமாறுறதுக்கு திராட்சை ரசம் கொண்டு வந்திருக்கோம். திராட்சை ரசமா? 6 ஜாடிகள் இல்லையா? அடே அப்பா! ஏங்க ஏய்யா, இவ்வளவு ரசத்தை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொன்னீங்க? ஏய்யா, இது உண்மையிலேயே திராட்சை ரசம் தானா? தெரியாதுங்க. கொஞ்சம் ருசி பார்க்கலாமா? ஆஹா, என்னய்யா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏய்யா, எல்லாரும் இஷ்டத்துக்கு குடிச்ச பிறகுதான் தரம் குறைஞ்ச ரசத்தை கொடுப்பாங்க. நீங்க என்னடான்னா நல்ல ரசத்தை இதுவரைக்கும் பரிமாறாம வச்சிருக்கீங்களே. சரி சரி, மாப்பிள்ளைய நானே கேட்கிறேன். இதுவே இறைமகன் இயேசு செய்த முதல் புதுமை. தன்னை வெளிப்படுத்த தகுந்த தருணம் இதுவல்ல என்று கூறிய போதும் பெற்ற தாயின் கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு இம்மாபெரும் புதுமையை நிறைவேற்றினார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடமைப்பட்டவர்கள். கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் இச்சம்பவத்தின் வாயிலாய் உலகிற்கு எடுத்துரைத்தார். கீழ்ப்படிதல் அவசியம். ஆனால் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ஐயா. அடடே, கணக்கு வாரம். அந்த பட்டம் தான் போயிடுச்சிங்களா? என்ன, உமக்கு தான் வயசாயிருச்சு, கண்ணும் சரியா தெரியல. சரி, பையன் உண்மை பையனா? ஆமாங்க ஐயா. ஏ ராஜா, ஐயா கும்பிட்டுக்கப்பா. வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன விஷயம் கணக்கு? இவன் +2 வரைக்கும் படிச்சிருக்கிறான். அப்படியா? சரி, மேல படிக்க வைக்கிறது எங்கய்யா, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, அதுக்கு மேல எங்கெங்க நான் படிக்க வைக்க முடியும்? ஆமா, நீ எப்பவும் பஞ்சப்பாட்டு தான் பாடுவேன். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிறீர்? இல்ல, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என் பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். நம்ம கிட்ட என்ன வேலை இருக்கு? படிக்காத பையனாலும் மாடு கண்ணை பாத்துக்க சொல்லலாம். ஐயா, நீங்க நினைச்சா செய்யலாம் ஐயா. என்னய்யா செய்ய முடியும்? நீர் பாத்துக்கிட்டு இருந்த வீட்டு கணக்கு வேலைக்கும் வேற ஆளு வச்சுட்டல. ஐயா, நம்ம கிராம கூட்டுறவு சங்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார கிளார்க்கு, அவரு வேலையை விட்டுட்டு போயிட்டாருங்க. அந்த வேலைய அதுல என்னய்யா, மிஞ்சி மிஞ்சி ஒரு 2000 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கும். சரிங்க ஐயா, ஒண்ணுமில்லாததுக்கு ஏதாவது வந்தா கஞ்சாவது குடிக்கலாம்ல. என்னையா யோசிக்கிறீங்க? இல்ல, அது கடன் சங்கம், நம்ம நாட்டாம, சின்ன முதலாளி, இன்னும் சில பங்குதாரர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஐயா, நீங்க தானே அதுக்கு தலைவர். நீங்க சொன்னா அவங்களாம் கேட்காம போயிடுவாங்களா? சரி, பையன் எப்படி? என்ன மாதிரியே தாங்க. நீங்க சொல்ல தட்ட மாட்டான். ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பையங்கிற? ஆமாங்க ஐயா. அப்படிதான் இருக்கணும். என்ன தம்பி, சொன்ன வேலைகள்லாம் தட்டாம செய்ய? கண்டிப்பா செய்வேங்க. தம்பி, உங்க குடும்பம் உங்க பாட்டங்காலத்துல இருந்தே எங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க. எள்ளுன்னா எண்ணெயா நிப்பாங்க. நீ அவங்க பேரை கெடுத்துடக்கூடாது. நானும் நீங்க சொல்ற வேலையை செய்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவேங்க.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்லா பேசுற. சரி, நாளையில இருந்து சங்கத்துக்கு வேலைக்கு வந்துரு. சரிங்க. வணக்கங்க. வாப்பா ராஜா. என்னப்பா இது, மணி 10 ஆகுது, இப்பதான் வர்ற? வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள லேட்டா வர ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க, நேற்று ராத்திரியெல்லாம் வசூலு கலைஞ்சு 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனேன். ஏன்பா இப்படியெல்லாம் உன்னை யாரு அலைய சொன்னது? நீங்கள் தானேங்க வசூலெல்லாம் 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சாகணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு தேதி 20. அப்ப வசூல் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. இப்போ கூட லேட்டாக வந்திருக்க மாட்டேன். ஒருத்தர் காலையில் தர்றேன்னுட்டாரு, அதை போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக போச்சு. அடடடடே. சரி, எவ்வளவு வசூலாயிருக்கு? 50,000 ரூபா வசூலாயிருச்சுங்க. அப்படியா? சரி, பணத்தை எப்படி கொடு. இந்தாங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நீ மற்ற வேலைகளை பாரு. வணக்கம் தலைவர் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க நாட்டாம. என்ன சங்க உறுப்பினர்கள் சகிதமா வந்திருக்கீங்க? ஐயாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். பேசலாமே, என்ன விஷயம்? இன்னொரு டிராக்டர் நம்ம சங்கத்து மூலமா வாங்கணும்னு சொன்னமே. ஆமா, சொல்லி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் வாங்கின பாட்டை காணுமே. நாட்டாம டிராக்டருக்கு இப்போ ஏகப்பட்ட கிராக்கி, நமக்கு கொஞ்சம் பிந்தித்தான் வரும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஐயா, எனக்கு கிணறு வெட்ட ஒரு 10,000 ரூபாய் கேட்டேன், தரவே இல்லையே. பொன்னுசாமி, உனக்கு பொறுமையே இல்லை. சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். சங்கத்துல கொடுத்த கடன் எல்லாம் ஒழுங்கா வசூலானா தானே மறுபடியும் கடன் கொடுக்க முடியும். ஐயா, புதுசா வந்த கிளார்க்கு பையன் வசூலுக்கெல்லாம் ரொம்ப அலையிற மாதிரி தெரியுது. அலைஞ்சு என்ன செய்ய? கடனை வாங்குறவன் கொடுக்கணும்னு நினைச்சா தானே. சரி தலைவரே, இப்ப சங்கத்துல எவ்வளவுதான் பணம் இருக்குங்கிறீங்க? கணக்கு பார்த்துத்தான் சொல்லணும். சரி ஐயா, ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க, எல்லாருமா சேர்ந்து சங்க கணக்கு வழக்குகளை சரி பார்ப்போம். அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல. அப்புறம் என்ன? நாங்க எல்லாம் சங்க உறுப்பினர்கள். சொசைட்டி நடத்துறது நமக்கு நஷ்டம்னா அது எதுக்கு வீணா நடத்திக்கிட்டு? ஆமாங்க, எல்லாருடைய நன்மைக்காக தானே சங்கம் ஆரம்பிச்சோம். அது நட்டத்தில் நடக்குதுன்னா நாம தானே பாதிக்கப்படுறோம். அதனால சொசைட்டி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. சரி, கணக்கு காட்டணும், அவ்வளவுதானே. வர்ற திங்கக்கிழமை எல்லாரும் வாங்க, பாத்துருவோம். சரிங்க ஐயா. ஐயா. ராஜா, வா வாப்பா வா. சங்க கணக்கு புத்தகங்களை தான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னீங்களா? ஆமா, சங்கம் ஆபீஸ் முடியாச்சா? ஆமாங்க, மணி ஆயிடுச்சுல்ல. சரி, எல்லா கணக்கு புத்தகங்களையும் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் ஐயா. கணக்கெல்லாம் எப்படி, நல்லா ஒழுங்கா வச்சிருக்கியா? அதெல்லாம் கச்சிதமா வச்சிருக்கீங்க ஐயா. ஏன்னா நாட்டாம சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து கணக்க சரிவாக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. நானும் சரி திங்கக்கிழமை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டேன். இப்பவே பார்க்கலாமே. அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? ஆமையா, எல்லாம் கணக்கச்சிதமா வச்சிருக்கேன். சரி சரி கொடு, நானும் பார்க்கறேன். அப்புறம் எக்கச்சக்கமா அவங்க ஏதாவது கேட்டு நான் முழிக்க கூடாது பாரு. சரி சரி. ஐயோ, என்னப்பா இது? 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்ததை எழுதி வச்சிருக்க? ஆமாங்க ஐயா, போன மாசம் 20ஆம் தேதி வசூல் பண்ணிட்டு வந்த 50,000 நீங்க தானே வாங்கினீங்க. அப்புறம் திருப்பி தரவே இல்லையே. உடனே என் கணக்கில் எழுதிட்டியா? என்னப்பா அது, இங்க ஒரு 7,000 ரூபாய்? ஆமாங்க, அப்புறம் ஒரு 7,000 அவசரமா வேணும்னு சொசைட்டி பணத்துல தானே வாங்கிட்டு போனீங்க. நாசமா போச்சு. அப்புறம் போன வாரம் ஒரு 4,000 ரூபாய் வாங்கினீங்களே, அதையும் உங்க பேர்ல எழுதிட்டேன். தொலைச்சிட்டைய. சரி சரி, நீ என்ன பண்ற? என்னய்யா? நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க ஐயா. அந்த 50,000 எனக்கு கொடுத்ததா எழுதி வச்சிருக்க பாரு, அத டிராக்டர் வாங்க அட்வான்ஸ் கொடுத்ததா எழுதி விடு. அது முடியாது ஐயா. ஏன் முடியாது? டிராக்டர் வாங்குறதுக்காக நாம முன்பணமே கொடுக்கல, அப்புறம் எப்படி எழுதுறது? ரசீதே கிடையாது. ரசீதெல்லாம் யாரு கேட்கறா? நாம கொடுத்தமா கொடுக்கலையாங்கிறதே யாருக்கும் தெரிய போறதில்ல. நாம எழுதுறதானையா கணக்கு. அப்புறம் அந்த ஒரு 7,000 ரூபாய், அப்புறம் ஒரு 4,000, இதெல்லாம் என்ன பண்றது? ராஜா, அந்த 11,000 இருக்க, அது கணக்கிலேயே வர வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க?
அதாவது அந்த 11,000 ரூபாய் வசூலே ஆகலைங்கிற மாதிரி கணக்கை மாற்றி எழுதிவிடு. என்ன புரிஞ்சுதா? சரி, சீக்கிரம் ஆகட்டும். என்ன ராஜா பேசாம நிக்கிற? இது முடியாதுங்களே. ஏன் முடியாது? பொய் கணக்கு எழுதுறதெல்லாம் தப்பு இல்லைங்களா? எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதை செய்ய வேண்டியதுதான் உன் வேலை. ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. முடியாதா? முடியாதுன்னு சொல்றதுக்காகவா உன்னைய வேலைக்கு வச்சேன்? இப்படி வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும்னு அப்ப நீங்க சொல்லலையே. என்ன வேலை சொன்னாலும் செய்வேன்னு சொன்னியே. முதலாளி பொய் கணக்கு எழுத சொல்லுவார்னு எனக்கு அப்ப தெரியாதே. ஏய், என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறியே? இப்பவே நான் உன்னை வேலையை விட்டு தொலைச்சிட முடியும், தெரியும்ல? அதைத்தானே உங்களால செய்ய முடியும். இந்த வேலை போச்சுன்னா நீ தெருவில் தான் நிப்ப. அதை பற்றி நான் இல்ல கவலைப்படணும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீயும் உங்க ஒப்பனை என்கிட்ட வந்து எப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி வேலை வாங்கினீங்க, அதை மறந்துட்டிய? அதை நான் மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. என்ன வேலை சொன்னாலும் தட்டாம கீழ்ப்படிதலோட செய்து நல்ல பேரு வாங்குவேன்னு சொன்னியே. இப்படி நாச வேலை செய்துதான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அந்த நல்ல பேரே எனக்கு தேவையில்லை. ஏய், நீ கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பேன்னு நம்பித்தான் நான் உனக்கு வேலையை கொடுத்தேன். உயிரே போனாலும் உங்களை மாதிரி ஆட்களோட இந்த மாதிரி அடாத செயல்களுக்கெல்லாம் துணை போக சொன்னா அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நீங்கெல்லாம் கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தையோட மதிப்பையே கெடுக்கிறீங்க. உங்ககிட்ட நான் கீழ்ப்படிதலோட நடந்துக்குவேன்னு சொன்னதுக்காகவே வெட்கப்படுறேன். நான் வரேன். பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் நமக்கு மேலதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக் கருத்து இருக்காது. ஆனால் உயர்நிலையில் இருப்பவர்கள் தங்களை அண்டியிருப்பவர்களை தாங்கள் செய்யும் தவறான செயல்களுக்கு அவர்கள் உடந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியமில்லை. அதை கீழ்ப்படிதல் என்றும் சொல்ல முடியாது. எனவே கீழ்ப்படிதலின் பொருளுணர்ந்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் பணியிடங்களிலும் கீழ்ப்படிதலுடன் நடந்தால் இறைவனின் ஆசி நமக்கு கிட்டும்.